அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் அடி விழும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தனுசு ராசிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு ப்ராசஸில் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது பரிணாம வளர்ச்சியில் நம்ம எல்லா உயிரினங்களும் இருக்குது, அந்த வகையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே திரும்ப 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 அதே விஷயந்தான் நடந்துகிட்ருக்கு. இதுதான் உண்மை. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் நடக்குதோ அதே தான் உங்களுக்கு நடக்குது. உங்களுக்கு நடக்கிறது தான் இன்னொருத்தருக்கு நடக்குது. புரியுதுங்களா? புதுசாக ஒரு கஷ்டம் வரப்போகிறது கிடையாது. ஆல்ரெடி என்ன நடந்துகிட்ருக்கோ அதுதான் மாற்றி 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 ஒரு லூப் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம். இது எதுக்காக நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பரிணாம வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக தான் நடக்குது. அதாவது ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு மனுஷனை 3 வகையாக பிரிக்க முடியும். வெட்டிடலாமா, 3 பீஸாக வெட்டிடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு மனிதனை உடல், மனம், ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகளாக பிரிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பை நீங்கள் கண்ணில் பார்க்கலாம், மனசை கண்ணில் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆன்மான்றது தான் ஃபியூவல். ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஏங்குறோம். அது இருக்கிறதுனால தான் ஏங்குறோம். அது போயிடுச்சுன்னா முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். உடம்புல ஏக்கம் இருக்காது. இப்போ ஒருத்தருடைய இப்போ நீங்கள் கண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா, கண்ணுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று பார்க்குதில்ல. வெறும் கண் எப்படி பார்க்கும்? உள்ளே இருக்கிற உயிர், அதாவது ஆன்மா தான் கண்ணு வழியாக பார்க்குது அப்படின்றது தான் உண்மை. அது போயிடுச்சுன்னா செத்த பணம் ஆகிடும். செத்த பணம் எப்படி கண்ணு திறந்து பார்க்கும்? இல்லையா? பார்க்காது. ஸோ அப்போ உடல், மனம், ஆன்மா அப்படின்ற 3 விஷயம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே உண்டு. ஸோ அந்த வகையில் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த 3த்துலேயுமே பெட்டராக வர்றது தான் பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா? அதை தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது ஔவையார் சொன்னது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பாட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் 10 அவதாரமும் அதனால தான் வருது. ஓகேங்களா? தசாவதாரங்கள் பெருமாள் தசாவதாரங்கள் எடுத்தாருன்னா எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பரிணாம வளர்ச்சி தான் குறிக்குது. முதல்ல மீனாக பிறக்கிறது, அது அமீபா மீனாக இருக்கிறது, அந்த மச்சாவதாரம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி வராக அவதாரம், கூர்ம அவதாரம், அதுக்கப்புறம் வாமன அவதாரம், குள்ளன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய மனுஷனாக வர்றது. ஸோ இது எல்லாமே பரிணாம வளர்ச்சிக்காக தான் நிற்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, அதை மாற்றிக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதுலேருந்து கற்றுக்கணும். அந்த கஷ்டத்துலேருந்து எதனால் இந்த கஷ்டம் வந்தது, இப்போ இன்னொருத்தரனால் இந்த கஷ்டம் வந்ததுன்றது ஒரு பக்கம் விட்டுருங்க. நீங்கள் வெளியிலே பார்க்காதீங்க. தனுசு ராசிக்காரங்க பண்ணுற முக்கியமான ஒரு தப்பே வெளியிலே பார்க்குறது தான். உள்ளுக்குள்ளே பாருங்கள், நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அதை பார்த்து அதை மாற்றிட்டிங்கன்னா அந்த கஷ்டம் மறுபடியும் வராது. வேறு அனுபவங்கள் வரும், வேறு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பரிணாம வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றலைன்னா, அதை மாற்றுற வரைக்கும் திரும்ப 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 அடி விழும். அதே கஷ்டம் திரும்ப திரும்ப வேறு டிசைனில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதாவது அதை கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய கர்மவினைகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். சரிப்பா, அப்படி என்ன தான்ப்பா மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஓகேங்களா? அது அந்தந்த சுச்சுவேஷனில் என்னன்றது தான் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது. ஆனால் ஜென்ரலாக ஒரு தனுசு ராசி அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது, இப்போ தனுசு ராசினா ஒரு 10 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 கோடி பேருக்கும் இது பொருந்துமா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுறேன். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன திருத்திக்கணும், அதாவது என்ன மாற்றிக்கிட்டால் அந்த கிரகங்களோட தாக்கத்திலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த உபயராசி அப்படின்றதுனால அதிகமான இன்னொருத்தர் குறித்த சிந்தனைகள் தான் மெயின் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது. அதாவது உங்களை முன்னிறுத்துறது, அதாவது எதிர்பார்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஓகேங்களா? இந்த 3மே சொல்லலாம். அது 3மே ஒன்று தான் குறிக்கும். இன்னொருத்தர் குறித்த ஏதாவது ஒரு சிந்தனைகளை போட்டு உருட்டுறது. ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருக்கேன். அதே தான். இப்போ மற்ற ராசிக்காரங்க வந்து அவங்களுடைய வேலையில் ஃபோக்கஸாக இருப்பாங்க, செயல்லே இருப்பாங்க, சிந்தனையில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உபயராசி, அதாவது மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு, மீனம் தவிர மிச்சம் இருக்கிற எல்லா ராசிக்காரர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செயல்களில் கவனமாக இருப்பாங்க. ஆனால் தனுசு, அதுலேயும் இந்த உபயராசிலையுமே வந்து தனுசு ராசி பார்த்திங்க அப்படின்னா, மிதுனம் தனுசு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுடைய செயல்களில் கவனம் கம்மியாக இருக்கும், உங்களுடைய சிந்தனை அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்தால் பரவாயில்ல, இன்னொருத்தர் குறித்த சிந்தனை தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது நீங்கள் உங்களை முன்னிறுத்த ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை முன்னிறுத்த ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொருத்தரை பற்றி இதை யோசிக்கிறதுனால தானே உங்களை முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. விளைவுகளை பற்றி அதாவது எதிர்பார்ப்பு, அதாவது என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து இதை பண்ணால் இந்த தர்மம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டே இருக்கிறதுனால, எந்த செயலுமே எதிர்பார்த்து செய்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் இன்னொருத்தர் குறித்த சிந்தனைகள் அதிகமாக. நீங்கள் முக்கியமாக ஒழிக்க வேண்டியதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் குறித்த சிந்தனைகள் தான். இன்னொருத்தரை போட்டு மண்டையில் போட்டு உருட்டுறது. ஒன்றும் நல்ல விதமாக உருட்டுறீங்க, இல்லைனா கெட்ட விதமாக உருட்டுறீங்க. அவங்க எங்களை பற்றி நல்லா நினச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறது நல்ல விதமாக, அதுவுமே தப்பு தான். ஸோ அது இல்லைனா வந்து நம்ம எப்படி பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பாங்க, அந்த மாதிரி யோசிக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிதல் மூலிமா இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். புரிதல் தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ உங்களை வந்து இப்போ நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிறீங்க, நீங்கள் மூல நட்சத்திரமாக இருங்க, பூராடமாக இருங்க, உத்திராடமாக இருங்க, யார் வேணா இருங்க. நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இன்னொருத்தர் வந்து இருக்கிறாங்க, ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு சக்ஸஸை வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து உங்களை பாராட்டுறாங்க, ஓகேங்களா? ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணீங்க, எப்படி இவ்வளோ எப்படி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்போவுமே உங்களை பாராட்டிகிட்டே இருப்பாங்கன்னு நினப்பாங்க உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் வேலை இருக்குது. தூங்கி எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், ஓகேங்களா? சாமி கும்பிடணும், அப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்குது, அவங்க ஃபேமிலியை பார்க்கணும். ஸோ உங்களை பாராட்டுறது எப்போயாவது பாராட்டிட்டு போயிடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிறது யாருன்னா நீங்கள் தான். ஸோ பிரச்சனை எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை தான் நான் திரும்பி பாருங்கன்னு சொல்ல வரேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க வந்து திட்டினாலுமே இதே கதை தான். ஏதோ ஒன்று உங்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவங்கள சொல்லிகிட்டே இருக்கணும்னு அவங்களுக்கு வேலை கிடையாது, ஓகேங்களா? சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ உங்களை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலை கிடையாது. பாராட்டிகிட்டு இருக்கிறது தான் அவங்க வேலை. பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க செயலில் அவங்க கவனமாக இருப்பாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஸோ அதை வந்து தூக்கி சுமந்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த மனம், உடல் மனம் ஆன்மான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மனம். ஸோ இப்போ மனம் கர்மாவான்னு கேட்டால் கிடையாது, அதிகமான மனம் அப்படின்றது தான் கர்மா. இப்போ புரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுடணும், செயல்களில் கவனம் செலுத்தணும். அப்போது என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு மறுபடியும் போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஏதோ எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அவங்ககிட்டேருந்து அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று அது தேவையில்லாத ஆணின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க நல்லதாக சொன்னாலுமே அதுவுமே ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ண அவங்க வேலையை பார்த்துட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. பரவாயில்ல நம்ம சூப்பர்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அதுதான் வந்து அதிகமான மனம் அப்படின்றது. ஸோ இந்த புரிதல் மூலியமாக அது தேவையில்லை. ஸோ எங்கே போனாலும் மைண்டு மறுபடியும் இழுத்துட்டு வந்து உங்களோட என்ன செயல் செய்கிறீங்களோ, சரி ஒரு காஃபி கூட குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த காஃபி குடிக்கிறதுலேயே ஃபோக்கஸாக குடிக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது. அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு குடிச்சிட்டு இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. டிவி பார்க்குறீங்கன்னா ஃபோக்கஸாக டிவி பாருங்கள், சாப்பிட்றதா இருந்தால் ஃபோக்கஸாக சாப்பிடுங்க. ஸோ எந்த செயல் செய்தாலுமே அந்த செயலில் கவனம் வச்சு செய்யுங்க. உங்கள் வேலை செஞ்சாலுமே உங்கள் ஒர்க்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறது தான் சிறந்தது. எங்கேயோ யோசிச்சுட்டு யாரை பற்றியாவது யோசிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது அதுதான் அதிகமான மனம் கர்மா அப்படின்றது அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னா, அதாவது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாக அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம், இன்னொருத்தரை போட்டு மண்டையில் உருட்டுறது அப்படின்றது வந்து தேவையில்லாத அணி தான். இதை புரிஞ்சு நீங்கள் அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டாவே மாறிடும். நீங்கள் போய் ஒரு விஷயத்த மாற்றணுன்னா மாற்ற முடியாது, ஓகேங்களா? நீங்கள் ஆழமாக அதை டீப்பாக யோசித்து புரிஞ்சிருச்சுன்னா ஒரு அமைதி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனைலாம் எதுவுமே வராது. இது வந்து அனுபவபூர்வ உண்மை.
யாராவது ஏதாவது சொன்னால் கூட அது பெருசாக எடுத்துக்கணும்னு தோணாது உங்களுக்கு. ஸோ இதை இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அதாவது வாய்ச்சொல் வீரர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து செயல் வீரர்களாக மாறிவிடுவீர்கள். ஸோ இது உண்மை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. உங்களது கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.